வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் இட்லி தோசை வைக்காத ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செய்கிற மெத்தடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசை எதுனாலும் சிம்பிளான மெத்தடில் டேஸ்ட்டான தக்காளி சட்னி எப்படி செய்யணும் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறப்ப எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாதமே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாதமே இதில் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிக்கும் போது இது கூட 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு பாருங்கள் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா எனக்கு ஆட் பண்ணிடுங்க. புதினா எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வதங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது கூட 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி லேசாக வதக்கிட்டுக்குங்க. தக்காளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ சின்ன சைஸ் புளி எடுத்துக்கோங்க. புளியும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். தாளிக்கிற கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு எண்ணெயில் புரிஞ்சுமே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.